கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தியான வசனம் உபாகமம் 28 அதிகாரம் 8 கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்திலேருந்து நாம் என்ன பார்க்குறோன்னா, ஏசப்பா நம் களஞ்சியங்களையும் நாம் கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் ஏசப்பா நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாருன்னு, நம்ம இருக்கும் தேசத்திலே நம்மளை ஆசீர்வாதமாக வைப்பாருன்னு ஏசப்பா சொல்கிறாங்க. நாம் இந்த ஆசீர்வாதங்களை பெறணும்னா உண்மையாக ஆண்டவரை தேடணும், உண்மையாக அவரை நாடணும், அவர் மேல் நம் நம்பிக்கையாக இருக்கணும். அவர் சொல்கிற பேச்செல்லாம் கேட்டு நாம் வேதம் வாசித்து ஜெபித்து எல்லா காரியத்திலும் உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக ஏசப்பா நம்மளுக்கு இந்த ஆசீர்வாதங்களே தருவார். நம் தேவனாகிய கர்த்தர் நம் முன்னோர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நம்மளுக்கும் தருவார். நம் முன்னோர்களுக்கு ஏசப்பா நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறாரு, அதெல்லாம் நிறைவேற்றிருக்காங்க. அதே போல் நம்மளுக்கும் ஏசப்பா வாக்கு தாராரு. உன் களஞ்சியங்களையும் நம் கையிட்டு வேலை செய்யும் எல்லா காரியத்திலையும் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவாருன்னு நாம் உண்மையாக அவரை நேசிப்போம், உண்மையாக அவரை தேடுவோம். கர்த்தர் நமக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். இந்த வசனத்தின் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆம்.